கைஸ் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது இந்த வீக்கெண்ட். ஸோ சண்டே நைட்டு போயிட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரிவாண்ட்ரமில் இருந்து கிளம்பிட்டோம். ஒரு 5 மணிக்கெலாம் நம்மளோட ஜேர்னியை ட்ரிவாண்ட்ரம்லேருந்து திருநெல்வேலியை நோக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரிவாண்ட்ரம் டு நாகர்கோயில் அந்த பைபாஸ் ரோடு நம்ம சொல்ல வேணால் அவ்வளோ அழகான ஒரு ரோடுன்னு சொல்லலாம். அதை நம்ம ஈவினிங் கிளம்புனதுனால கிளைமேட்டும் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு, ரோடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ஜேர்னியும் சும்மா சர்ன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, ஃபஸ்ட்டு சுசாந்த்னா யார், அவனுக்கு ஏன் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். எல்லாருக்கும் அவங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு இருப்பாங்க. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே வந்துட்டு எப்போவுமே ஸ்பெஷலாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த சுசாந்த். இவன் எப்படி எனக்கு அறிமுகமானான் அப்படின்னா, என்னோடய யூஜி காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ இவன் என்னோடய ஜூனியர். அப்போ எங்களோட கேங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு குட்டி பையனாக வந்து ஜாயின் பண்ணான். ஸோ எங்களுக்குள்ள கேரக்டர் செட் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தோம் காலேஜ் டேஸில். ஸோ அப்படி தான் நாங்கள் க்ளோஸ் ஆனோம். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃபாக மாறிட்டான். ஸோ இப்போ நம்ம ஜேர்னிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகலாமா? உங்களோட பேசிகிட்டு இருந்த இந்த டைம்லேயே நான் வந்துட்டு நாகர்கோயிலை கிராஸ் ஆகிட்டேன். நாகர்கோயிலை கிராஸ் ஆகிறப்ப டைம் அரௌண்ட் 6:30 ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு அந்த பார்டர் அந்த சைடில். ஸோ ஒரு டீயை போட்டு போகலாமே அப்படின்னு நான் வந்து சேர்ந்த இடம் தான் இந்த அருமையான ஒரு டீ ஷாப். ஸோ இந்த டீ ஷாப்பை நான் எதுக்கு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டீ ஷாப்பில் உட்காந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னு வைங்களேன், அந்த மொத்த மலையும் தெரியும். ஸோ அது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். சரி ஓகேன்னு ஒரு டீயை போட்டு அங்கேருந்து நம்மளோட நைட் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காவல் கிணறு தாண்டி நான் வந்துட்டு இருக்கிறப்போ சரியான ஒரு டிஜே லைட் எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது நைட் டைமில் அப்படின்ட்டு அப்படியே நான் வந்து பார்த்தா அது சர்ச்சு கைஸ். சரி ஓகே, இந்த அழகான ஒரு வியூவை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டியே ஆகணும் அப்படின்ட்டு அதையும் கவர் பண்ணேன். ஸோ இந்த அழகான இந்த டிஜே லைட் இருக்கிற இந்த சர்ச் எந்த ஊர்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் நம்ம செல்லாக்குட்டி அங்கே நிப்பாட்டி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அருமையான அந்த வியூவை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். அரௌண்ட் ஒரு 8:30 to 9 o'clock நம்ம வந்துட்டு வீட்டை ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன, திருவிழா தான். வந்ததே வந்துட்டோம், கோயில் கூட சிறப்பிச்சலான்னு கோயிலுக்கு போயாச்சு. புத்திரி மாமா வண்டி எப்படி இருக்கு? கப்பல் மாதிரி இருக்கா? வேமா வந்தம்மா எப்படி இருந்துச்சு? கைஸ் வீட்டிலேருந்து இப்போ வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். அவன் எங்கே இருக்கான்னு கேட்டால் இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கான், நியூஸ் வந்துருச்சு. ஸோ நேராக போகிறோம், கேக் வாங்குகிறோம், போயிட்டு கேக் கட் பண்ணுறோம். ஸோ செல்லாக்குட்டிக்கு ஆல்ரெடி செயின்லாம் லூப் பண்ணி வச்சாச்சு. எங்கள் டேடியை பாருங்கள் என்னென்ன சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அரௌண்ட் 3 o'clock வீட்டிலேருந்து கிளம்பி என் ரூட் தலையூத்துங்கிற மாதிரி பைபாஸ் ஏரியாச்சு. அப்போவுமே கிளைமேட் ஒரு மாதிரி ஈவினிங்னால ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஜேர்னியும் செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு தாளையத்து ரீச் ஆகிட்டோம். கேக் வாங்க போகிறோம். கேக் வாங்கிட்டு போய் மீட் பண்ண போகிறோம். கேக் வாங்கிடலான்னு குடுக்குடுன்னு பக்கத்தில் இருந்த பேக்கரிக்குள்ளே போயிட்டு எல்லாம் என்னென்ன கேக்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இருக்கிறதுலே இந்த கேக் நல்லா இருக்குது. அதனால் கைஸ் கேக் இப்போ தான் எழுத சொல்லியிருக்கிறோம் பேர்.
அவர் எழுதின லெட்டர் அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு என்னால் சொல்ல முடியல. பட் அந்த எழுதின விதம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவர் மைன்யூட்டாக அதை நோட் பண்ணிகிட்டு இருந்தார். சரி ஓகே, கேக்கை பார்சல் பண்ணியாச்சு, எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு செல்லாக்குட்டியில் வச்சு கிளம்புனா அங்கே தான் இருக்குது கைஸ் ட்விஸ்ட்டு. இந்த கேக்கை கொண்டு அந்த 5 கிலோமீட்டர் நான் போன டிஸ்டன்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு, என்னால் கொண்டு போகவே முடியல. சரி ஓகேன்னு ஃபைனலாக என் ஃப்ரெண்டோட வில்லேஜை ரீச் ஆயாச்சு. அங்கே பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கக்கா? ஹாப்பி பர்த்டே சுசாந்த். ஹாப்பி பர்த்டே மகனே. அவனோட சித்தி மச்சாங்கிட்ட எல்லாம் விஷஸ் வாங்கிட்டு கொஞ்சம் ஒளிஞ்சிக்கலாம் வர வரைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த காய்ஸ் என்னை கேப்சர் பண்ணிட்டாங்க. வா இங்க வா. சுசாந்த் தெரியுமா? சுசாந்த் தெரியுமா? தெரியுமா? நீங்கள் எல்லாரும் அங்கே இருங்க. அவன் வந்த உடனே என்கிட்ட வந்து சொல்லுவீங்களா? அவன் வந்துட்டு இருக்கான். நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சர்ப்ரைஸ் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பொறுமை ரொம்ப வேணும். ஏன்னா தலைவன் வருவான்னு இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் அவனை ஆளை காணும். ஸோ காத்திருப்போம். டேய் அவன் இங்கே வரான். எப்படி தெரியும்? டேய் ஓங்க கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். 3, 2, 1, go! ஹாப்பி பர்த்டே சுசாந்த். சரி ஓகே, இந்த பிறந்தநாள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சர்ப்ரைஸாக இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இவங்கள நம்பிலாம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். ஏன் டேய், அவன் வந்தால் சொல்லுங்கடா அண்ணா. அவனை கையோட அவனை கையோட கூட்டு வந்துட்டு இவன் தான் சொன்னானா? சரி, கேக் கட் பண்ணுறது என்னடா அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸா அப்படின்னு நீங்களாம் என்னை பார்த்து கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற வேல்யூபிள் கிஃப்ட்டை விட 12 மணிக்கு நீங்கள் விஷ் பண்ணுறதும் நீங்கள் கட் பண்ணுற அந்த ஸ்மால் கேக்கும் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களோட லைஃப்பில். என்ன தான் ஒருத்தங்க நான் ரொம்ப மெச்சூர்ட் கேக் கட் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், கிஃப்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், பர்த்டே விஷலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அவங்களோட ஆள் மனசில் அந்த சின்ன எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே இருக்கும் சாகிற வரைக்கும். அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் என்னென்னு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பர்த்டே செலிப்ரேஷன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த இதுதான் வந்துட்டு கிராமத்தோட ஒரு அழகு கைஸ். நான் வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே என்ட்ரு மட்டும் தான் ஆகினேன். அங்கே இருக்க அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாமே கவர் பண்ணி அவங்க வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுச்சு. அழகாக சிரிச்சுட்டு சுற்றிட்டு இருந்த அந்த பையனை கேக் இழுவி அளவச்சிட்டா நம்ம வெயில். சரி ஓகே, அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா தலைவன் இறங்கி வரவே இல்லை, அழுகை நிப்பாட்டவே இல்லை.
இப்படியே டைம் ஜாலியாக அங்கே போயிட்டுருக்க எனக்கும் டைம் ஆனதுனால நான் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாயிருச்சு. சரி ஓகே நாங்கள் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நம்மளோட ஜேர்னியை ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண போனேன். அதுக்குள்ளே மச்சான் இன்னொரு வீடியோ எடுத்தாடா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல வழக்கம் போல் ஒரு பிஜிஎம் போட்டுற வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது கேக் கட் பண்ணணும், பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்கன்னா அதை உடனே பண்ணுங்கள். நான் அதை தான் சொல்லுவேன். எங்களோட சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறான்னு சொல்லுங்கள்.